ஹாய் வாங்குங்க. நம்ம வீட்டிலே ஸ்பெஷலாக ஒரு பீஸா செய்வோங்க. நல்லா ஸ்பைசியாகவும் சூப்பராகவும் இருக்குங்க. நான் அதுக்கு ஒரு வெங்காயம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி அதையும் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கேங்க. மசூர்லா சீஸ் இருக்குங்களா, அதையும் எடுத்துருக்கேங்க. சப்பாத்தி நம்ம வீட்டில் கோதுமை மாவில் போடுற சப்பாத்தி இருக்குங்க, அதுதாங்க. தோசைக்கல்ல எடுத்து லைட்டாக ஆயிலை ஊற்றிட்டு இந்த நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியும் தூக்கி போட்டு 2 முட்டை அதில் லைட்டாக சில்லி ஃப்ளாக்ஸையும் போட்டு லைட்டாக அடித்து அதையும் தூக்கி ஊற்றிட்டு கொஞ்சம் அந்த சீஸ் துருவி வச்சுருக்கோம்ல அதையும் தூக்கி அதுக்கு மேலே ஊற்றிட்டு நம்ம சப்பாத்தி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சப்பாத்தியை தூக்கி அதுக்கு மேலே போடுங்கங்க. போட்டுட்டு நல்ல லெவலாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படி தூக்கி ஒரு தோசை திருப்புற மாதிரி திருப்பி போட்டுருங்கங்க. அப்போ அதுக்கு மேலே நம்ம அந்த தக்காளி இதெல்லாம் கரெக்டாக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு கொஞ்சம் மசாலா சீஸை கொஞ்சம் மேலே மறுபடியும் கொஞ்சம் தூவி அதுக்கப்புறம் நம்ம ஓரிகன சீசனிங் இருக்குது பாருங்க, அது கொஞ்சம் மூடி வச்சிட்டோம்னா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் ஓரிகன சீசனையும் சில்லி ஃப்ளாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்கங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்கவே வேணாங்க. பிள்ளைகளுக்கு வீட்டிலே ஹெல்த்தியாக சப்பாத்தி பீஸா ரெடி பண்ணி கொடுத்துடலாமா? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுறீங்களா? ஓகேவா? பாய்.